Gavin Maxwell lives in a cottage in Camasfiana in the Western Highlands in Scotland. When his dog Johnny died, Maxwell was too sad to think of keeping a dog again. But life without a pet was lonely. Read what happened then in Maxwell's own words. கேவின் மேக்ஸ்வெல் தான் இந்த லெசனோட ரைட்டர். கேவின் மேக்ஸ்வெல் தான் இந்த லெசனோட ரைட்டர். இவர் ஸ்காட்லாண்டில் இருக்க வெஸ்டர்ன் ஹைலண்ட்ஸில் கேமஸ்பியானா அப்படிங்கிற இடத்துல ஒரு காட்டேஜில் தான் லிவ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு டாக் இருந்தது. அதோட பேர் ஜோனி. அது செத்து போயிடுச்சு. அது செத்ததுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ரொம்ப சேட் ஆகிட்டாரு. இன்னுமே ஒரு டாகை வளர்க்கவே கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்தார். ஆனால் பெட்டே இல்லாமல் இருக்க லைஃப் அவருக்கு ரொம்ப லோன்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது மேக்ஸ்வெல்லே அவரே இந்த லெசனில் சொல்லியிருக்காரு அவரோட ஓன் வேர்ட்ஸில். Early in the new year of 1956, I traveled to southern Iraq. By then, it had crossed my mind that I should like to keep an otter instead of a dog, and that Camasfiana, ringed by water a stone's throw from its door, would be an eminently suitable spot for this experiment. இந்த கதை நடக்கிறது 1956ஓட பிகினிங்கில். இவர் சதர்ன் ஈராக் போகிறாரு. ஈராக் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கே போகிறாரு. இப்போ போகும்போதே had crossed my mind அப்படின்னா a thought came into my mind. இவர் மனசில் ஒரு தாட் வருது. நம்ம ஒரு டாகுக்கு பதிலாக ஒரு ஆட்டரை வளர்த்தா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. ஏன்னா இவர் இருக்கிற இந்த கேமஸ்பியானா அப்படிங்கிற இடம் ரிங்ட் பை வாட்டர்னா சுற்றி தண்ணியாக இருக்குது. தண்ணி ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸ்டோன்ஸ் த்ரோ அப்படின்னா அ வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு இவர் இங்கே சொல்கிறது ஒரு ஆட்டரை வளர்க்குறது. ஆட்டருக்கு சுற்றி தண்ணி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவருக்கும் ஆட்டர் வளர்க்குறது ரொம்ப புதுசான விஷயம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம அந்த இடத்துல பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. When I casually mentioned this to a friend, he as casually replied that I had better get one in the Tigris marshes, for there they were as common as mosquitoes and were often tamed by the Arabs. We were going to Basra to the Consulate General to collect and answer our mail from Europe. At the Consulate General, we found that my friend's mail had arrived, but that mine had not. ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேஷுவலாக அவர் சொல்கிறாரு, பேசாமல் ஒரு டாகுக்கு பதிலாக ஆட்டர் வாங்கி அதை பெட்டாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதை கேட்ட ஃப்ரெண்டும் ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் ஆகலை. அவர் ரொம்ப கேஷுவலாக டிக்ரிஸ் மார்ஷஸ் பக்கத்தில் கொசுவை பார்க்குற மாதிரி ஆட்டர்ஸையும் ரொம்ப காமனாக பார்க்கலாம். நிறைய அராப்ஸ் ஆட்டரை டேம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. டிக்ரிஸ்ன்றது ஈராக்கில் இருக்க ஒரு ரிவர். மார்ஷஸ் அப்படிங்கிறது டைப் ஆஃப் வெட்லேண்ட். தமிழில் சதுப்பு நிலம்னு சொல்லுவோம். அங்கே எப்போவுமே தண்ணி தேங்கியே இருக்கும். டேம்டுனா கண்ட்ரோல் பண்ணுறது. வைல்டு அனிமலை பிடிச்சிட்டு வந்து அதை ட்ரெயின் பண்ணி அதை டொமெஸ்டிகேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் ஈராக்கில் இருக்க பஸ்ரா அப்படிங்கிற ஊரில் இருக்க கான்சலேட் ஜென்ரலுக்கு போகிறாங்க. அப்படின்னா ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் மற்ற கண்ட்ரீஸில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அதை தான் கான்சுலேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அவர் அவரோட கண்ட்ரிலேருந்து ஈராக் வந்திருக்காரு இல்லையா, அதனால அவரோட கண்ட்ரிக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அங்கே இருக்கும்ல, அங்கே போகிறாரு. இவருக்கும் இவரோட ஃப்ரெண்டுக்கும் யூரோப்லேருந்து ஏதாவது மெயில் வந்திருக்கா, அதுக்கு ஆன்சர் பண்ணணுமா அப்படின்லாம் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் ஃப்ரெண்டுக்கு மட்டும் மெயில் வந்திருக்கு, இவருக்கு எதுவும் மெயில் வரல. I cabled to England, and when 3 days later nothing had happened, I tried to telephone. The call had to be booked 24 hours in advance. On the first day, the line was out of order. On the second, the exchange was closed for a religious holiday. On the third day, there was another breakdown. My friend left, and I arranged to meet him in a week's time. 5 days later, my mail arrived. அதுக்கப்புறமா அவர் இங்கிலாந்துக்கு கேபிள் பண்ணுறாருன்னா டெலகிராஃப் அனுப்புகிறாரு. தந்தி இப்போ அதெல்லாம் கிடையாது. 3 நாள் வெயிட் பண்ணுறாரு, ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. முன்னாடிலாம் ஓவர்சீஸ் கால்ஸ் புக் பண்ணணுன்னா ஃபோன் பண்ணணுன்னா நம்ம முதலே புக் பண்ணிடணும். இங்கே வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. மொதல் நாள் ட்ரை பண்ணுறாரு, ஃபோன் லைன் அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்குது. 2வது நாள் ட்ரை பண்ணுறாரு, அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அன்றைக்கி ரிலீஜியஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு.
3rd டே பார்த்தா ஏதோ ஒரு பிரேக் டவுன், ஏதோ ரிப்பேராக இருக்குது. அவரோட ஃப்ரெண்டும் கிளம்பி போயிட்டாரு. 2 பேரும் 1 வீக் கழிச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. 5 டேஸ்க்கு அப்புறமா அவரோட மெயில், அவரோட லெட்டர் வருது. I carried it to my bedroom to read, and there, squatting on the floor, were 2 Arabs. Beside them lay a sack that squirmed from time to time. They handed me a note from my friend. Here is your otter. இவர் லெட்டர் எடுத்துட்டு அவரோட பெட்ரூம்க்கு போறாரு. அங்க போய் லெட்டர் படிக்கலான்ட்டு. ஆனா அங்க தரையில 2 அராப்ஸ் ஸ்குவாட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்கல்ல, அதுதான் ஸ்குவாட்டிங் பொசிஷன். அந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பக்கத்துல ஒரு சாக்கு பை இருக்கு. அது ஸ்குவர்ம்ட் அப்படின்னா ட்விஸ்டட் அபவுட். அந்த பையில இருக்க ஏதோ ஒன்று அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைஞ்சிட்டே இருக்கு. அந்த 2 அராப்ஸும் இவர்கிட்ட ஒரு நோட் குடுக்குறாங்க. அந்த நோட் இவரோட ஃப்ரெண்ட் அவருக்கு குடுத்துருக்காரு. அந்த நோட்ல என்ன எழுதியிருக்குன்னா, "ஹியர் இஸ் யோர் ஆட்டர்." நீ கேட்ட ஆட்டர், உன்னோட ஆட்டர் இங்க இருக்கு அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. With the opening of that sack began a phase of my life that has not yet ended, and may, for all I know, not end before I do. It is, in effect, a thraldom to otters, an otter fixation that I have since found to be shared by most other people who have ever owned one. அந்த சாக்க ஓப்பன் பண்ணும்போது அவரோட லைஃப்ல ஒரு புது ஃபேஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபேஸ் இன்னும் எண்ட் ஆகல. இந்த புக் அவர் எழுதும்போது கூட அந்த ஃபேஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. அவரோட எண்டுக்கு முன்னாடி, அதாவது அவரோட டெத்துக்கு முன்னாடி அந்த ஃபேஸ் எண்ட் ஆகாது. இவரோட எண்ட் எப்பயோ அப்பதான் அந்த ஃபேஸும் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன அது அந்த ஃபேஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது என்ன எஃபெக்ட் அப்படின்னு இங்கே சொல்றாரு. த்ரால்டம் அப்படின்னா பீயிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப், யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோல் கீழே நம்ம இருக்குது, ஒருத்தருக்கு அடிமையாக இருக்குது. இங்கே வந்து அவர் ஆட்டர்ஸுக்கு அடிமையாகிட்டேன் அப்படிங்கிறாரு. இதை வந்து ஆட்டர் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிக்ஸேஷன் அப்படின்னா அ வெரி ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் ஆர் ஃபீலிங். ஸோ ஆட்டர்ஸ் மேலே பயங்கர அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. இது வரைக்கும் யாரெல்லாம் ஆட்டர்ஸை ஓன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லார் மேலேயும் இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நாங்கள் எல்லாருமே இந்த எஃபெக்டை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. The creature that emerged from this sack onto the spacious tiled floor of the consulate bedroom resembled most of all a very small, medievally conceived dragon. From the head to the tip of the tail, he was coated with symmetrical pointed scales of mud armor, between whose tips was visible a soft velvet fur like that of a chocolate brown mole. He shook himself, and I half expected a cloud of dust. But in fact, it was not for another month that I managed to remove the last of the mud and see the otter, as it were, in his true colors. இங்கே க்ரீச்சர்னு அவர் சொல்கிறது அந்த ஆட்டரை. ஸோ அவர் இருக்கிறது வந்து அந்த கான்சலேட்டில் இருக்க ஒரு பெரிய பெட்ரூமில், ரொம்ப ஸ்பேஷியஸாக பெரிய பெட்ரூமாக இருக்குது. அதோட ஃப்ளோர்லலாம் டைல் போட்டிருக்காங்க. இந்த க்ரீச்சர், இந்த ஆட்டர் வந்து சாக்லேருந்து வெளியில் வருது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, மிடீவலி கன்சீவ்ட், மிடில் ஏஜில் ட்ராகன் அப்படிங்கிற ஒரு அனிமல், ஒரு இமேஜினரி அனிமல் இருக்குதுன்னு எல்லோரும் நம்பினாங்கல்ல. பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ட்ராகன் மாதிரி இது வெளியில் வருது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் டெஸ்கிரைப் பண்ணுறாரு. அதோட உடம்பு ஃபுல்லாக, அதோட ஹெட்லேருந்து டெய்ல் வரைக்கும் ஒரு ஆர்மர் போட்ட மாதிரி இருக்குது. ஆர்மர்னால் வார்க் போகிறவங்களாம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பாடி ஃபுல்லாக ஒரு ஷீல்டு மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, ஒரு கவசம் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதோட உடம்பு ஃபுல்லாக இங்கே என்ன கவர் ஆகிருக்குன்னா மட், சேரும் சகதியுமாக கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் பேட்சாக உடம்பு ஃபுல்லாக இருக்கும்ல, அது பார்க்குறதுக்கு சிமெட்ரிக்கல் பாயிண்டட் ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கான். அந்த காஞ்சி போன மட் பேட்சஸோட டிப்ஸுக்கு நடுவில் அந்த ஆட்டரோட ரியல் ஸ்கின் தெரியுது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சாஃப்ட் வெல்வெட் ஃபர், அதோட கலர் சாக்லேட் ப்ரவுன். ஆட்டரை இங்கே ஒரு மோல்னு சொல்கிறாரு. மோல் அப்படிங்கிறது ஒரு சப்டரேனியன் ஸ்மால் மேமல். ஆட்டர் சாக்கை விட்டு வெளியில் வந்தோன்னே ஷுக் ஹிம்செல்ஃப் அப்படின்னா உடம்ப குலுக்குது. உடனே இவர் அந்த மட்டெல்லாம் நிறைய உடம்பு ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு கிளவுட் ஆஃப் டஸ்ட் அதோட உடம்ப சுற்றி அப்படியே டஸ்ட்டாக பறக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த மட்டெல்லாம் அதோட உடம்புல நல்லா அப்பி இருக்கு. அந்த கடைசி பீஸ் ஆஃப் மட்டை எடுக்கிறதுக்கு அவர் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியிருக்கு. அவ்வளோ நாள் அது அந்த மட்டோடே சுற்றிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஆட்டரோட ட்ரூ கலர்ஸ், அது எப்படி இருக்கும், அதோட கலர் என்ன அப்படிங்கிறத அவர் பார்க்குறதுக்கே 1 மாதம் ஆயிடுச்சு. Mijbil,
as I called the otter, was in fact of a race previously unknown to science and was at length christened by zoologists Lutrogale perspicillata maxwelli or Maxwell's otter. For the first 24 hours, Mijbil was neither hostile nor friendly. He was simply aloof and indifferent, choosing to sleep on the floor as far from my bed as possible. இவர் அந்த ஆட்டரை மிட்ஜ்பில் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு ஆட்டரோட சப்ஸ்பீஷீஸ் இருக்கதே நிறைய சயின்டிஸ்ட்க்கு நிறைய ஜுவாலஜிஸ்ட்க்கு அதுக்கு முன்னாடி தெரியவே இல்லை. இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சப்ஸ்பீஷீஸ் இருக்குன்ற விஷயமே தெரிஞ்சு அவங்க அந்த சப்ஸ்பீஷீஸ்க்கு லூட்ரோகேல் பர்ஸ்பிசில்லாட்டா மேக்ஸ்வெலி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஷார்ட்டாக மேக்ஸ்வெல்ஸ் ஆட்டர் அப்படின்னு அதை கூப்பிட ஆரம்பித்தாங்க. கிறிஸ்டன்ட் அப்படின்னா பேர் வைக்கிறது. அது அவரோட வந்து இருக்க ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸில் ரொம்ப ஹாஸ்டைலாகவும் இல்லை அப்படின்னா அது ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை, அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை. அது பாட்டுக்கு தனியாக இருந்துச்சு. இன்டிஃப்ரெண்ட்டான எதையும் கண்டுக்காமல் அது பாட்டுக்கு இருந்துச்சு. அதுவாக தரையில் படுத்து தூங்குச்சு. அவர் படுத்திருந்த அந்த பெட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது தள்ளி இருந்தது. அலூஃப்னா தனியாக இருக்குது. The second night, Mijbil came onto my bed in the small hours and remained asleep in the crook of my knees until the servant brought tea in the morning. And during the day, he began to lose his apathy and take a keen, much too keen interest in his surroundings. அடுத்த நாள் நைட்டு அதோட பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸ்மால் ஹவர்ஸ் அப்படின்னா மிட் நைட்டுக்கு அப்புறமா ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் மார்னிங் அந்த டைமில் அது அவரோட பெட்டுக்கு பக்கத்தில் வந்து அவரோட க்ரூக் ஆஃப் மை நீஸ் அப்படின்னா அவர் காலை மடித்து படுத்திருப்பார் இல்லையா, நீஸ் பக்கத்தில் வந்து படுத்து அது தூங்க ஆரம்பிக்குது. காலையில் சர்வெண்ட் வந்து டீ கொடுக்குற வரைக்கும் அது அப்படி தான் தூங்கிட்டு இருக்கு. ஆப்பத்தின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் அது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருந்தது இல்லையா, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்குது. I made a body belt for him and took him on a lead to the bathroom, where for half an hour he went wild with joy in the water, plunging and rolling in it, shooting up and down the length of the bathtub underwater and making enough slosh and splash for a hippo. This, I was to learn, is a characteristic of otters. அதை தனியாக விட்டுற முடியாது இல்லையா, அதனால இவரே ஒரு பாடி பெல்ட் மாதிரி செஞ்சு அதை பாத்ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பாத் டப் இருக்குது. அங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை என்ஜாய் பண்ண விடுறாரு. தண்ணியை பார்த்தோன்னா அது அப்படியே பயங்கர சந்தோஷமாயிருது, வைல்ட் ஆகிடுது. அது அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கிறது, மேலே வர்றது, கீழே போகிறது, இப்படியே அந்த பாத் டப்போட ஃபுல் லென்த்லையும் போய் விளாண்டுட்டே இருக்குது. ஒரு ஹிப்போபட்டாமஸை பாத் டப்குள்ளே விட்டோன்னா அது எவ்வளோ தண்ணியை வந்து வெளியிலலாம் தெறிக்கிற மாதிரி விளையாடுமோ அந்த மாதிரி இந்த ஒரு குட்டி ஆட்டர் அவ்வளோ தண்ணியை வெளியில் தொளிச்சு வச்சிருக்கு. இதுலேருந்து அவர் இந்த ஆட்டர்ஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆட்டர்ஸோட ஒரு பிஹேவியர், ஒரு குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. Every drop of water must be, so to speak, extended and spread about the place. A bowl must at once be overturned, or, if it will not be overturned, be sat in and splashed it until it overflows. Water must be kept on the move and made to do things. When static, it is wasted and provoking. இவர் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஒரு ட்ராப் வாட்டர் இருந்தால் கூட அது அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்த விட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா உடனே அந்த கிண்ணத்தை கவுத்தி விட்டுறணும். இல்லைன்னா அந்த கிண்ணத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி பண்ணிடணும். எப்போவுமே தண்ணி மூவ் ஆகிட்டே இருக்கணும். தண்ணி ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த தண்ணி அதை ப்ரொவோக் பண்ணும் அப்படின்னா அதை கோபப்படுத்தும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விதத்தில் ரியாக்ட் பண்ண வைக்கும். ஸோ ஆட்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி அவர் அப்புறமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அவர் வாட்டர் பார்த்தா ஆட்டர் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்கை தெரிஞ்சுக்கிட்டாரு. 2 days later, Mijbil escaped from my bedroom as I entered it, and I turned to see his tail disappearing round the bend of the corridor that led to the bathroom. 2 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் பெட்ரூமை திறந்துட்டு உள்ளே போக பார்க்குறாரு. அப்போ மிஜ்பில் பெட்ரூமை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடுது. இவர் திரும்பி பார்க்கும்போது அந்த காரிடாரெல்லாம் க்ராஸ் பண்ணி காரிடார் வளையிற இடத்துக்கு போயிடுது. இவர் திரும்பி பார்க்கும்போது இவர் அதோட டெய்லை மட்டும்தான் பார்க்குறாரு. அது எங்கே போகுதுன்னா அங்கே இருந்த பாத்ரூமுக்கு போகுது. இவர்கிட்ட அட்டாச் பாத்ரூம் இல்லை, வெளியில தான் இருக்குது, அங்கே போயிடுச்சு அது. By the time I got there, he was up on the end of the bathroom
and fumbling at the chromium taps with his paws. I watched, amazed. In less than a minute, he had turned the tap far enough to produce a trickle of water and after a moment or two achieved the full flow. இவர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லேருந்து பாத்ரூம் போகிறதுக்குள்ள அது பாத்ரூம் டப்பு வரைக்கும் போயிடுச்சு. அங்கே போய் அங்கே இருந்த குரோமியம் டேப்ஸ் எல்லாம் அதோட பாஸ் அதோட கால் இருக்கும்ல அதை வச்சு அது ஓப்பன் பண்ண பார்க்குது. ஃபம்பிளிங் அப்படின்னா ஒரு ஆக்வர்ட் வேல ஒரு கிளம்சி மேனரில் அது ஓப்பன் பண்ண பார்க்குது. அதுக்கு விரல்லாம் இல்லாதனால அது ஓப்பன் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இவர் அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாரு. ஒரு நிமிஷத்துக்குள்ள அது அந்த டேப்பை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி வர மாதிரி வச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல் வாட்டர் வர மாதிரி ஃபுல் ஃப்ளோ வர மாதிரி அது டேப்பை திறந்துருது. He had been lucky to turn the tap the right way. On later occasions, he would sometimes screw it up still tighter, chittering with irritation and disappointment at the tap's failure to cooperate. இந்த தடவை அது ரொம்ப லக்கியாக இருந்தது. ஏன்னா அது கரெக்டாக திறந்துருச்சு. ஆனால் சில சமயம் அதுக்கப்புறம் அது போய் ட்ரை பண்ணப்போ என்ன பண்ணுன்னா திறக்கிறதுக்கு பதிலாக நல்லா டைட்டாக மூடி விட்டுரும். தண்ணி வரலன்னொன்னே அது ரொம்ப இரிட்டேட் ஆகி சிட்டர் அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி டேப் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குதுன்னு அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். Very soon, Midge would follow me without a lead and come to me when I called his name. He spent most of his time in play. முன்னாடி அவர் அதுக்கு ஒரு பாடி பெல்ட் மாதிரி பண்ணார் இல்லையா, இப்போ எந்த ஒரு ரோப்புமே கட்டாமையே அவர் அது ஃபாலோ பண்ணி வருது. அப்புறம் அவர் அதோட பேரை மிட்ஜ் அப்படின்னு கூப்பிட்டா அது அவர்கிட்ட வந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது விளையாண்டுட்டே இருக்கும். He spent hours shuffling a rubber ball round the room like a 4-footed soccer player using all 4 feet to dribble the ball, and he could also throw it with a powerful flick of the neck to a surprising height and distance. அந்த ரூமில் ஒரு ரப்பர் பால் இருந்துச்சு. அது அந்த ரூம் ஃபுல்லாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். சாக்கர் அப்படிங்கிறது ஃபுட்பால். ஸோ 4 கால் இருக்க ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஃபுட்பால் விளையாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது விளையாடும். அதுக்கப்புறம் அது பாலை ட்ரிபிள் பண்ணும் அப்படின்னா லைட்டாக கிக் பண்ணி பாலை மூவ் பண்ணுறது தான் ட்ரிப்ளிங். அதுக்கப்புறம் அதால் பாலை த்ரோ பண்ண கூட முடியும். அது அதோட பாவை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணாது. அது எதை யூஸ் பண்ணுது அப்படின்னா அதோட நெக்கை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் ஃப்ளிக் அந்த பாலை வந்து அது மேலே போக வைக்குது. அது எந்த அளவுக்கு ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு அந்த பாலை அது போக வைக்கும் அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு அது இன்னும் நிறைய விஷயம் செஞ்சிச்சு. அதை பார்க்கலாம். But the real play of an otter is when he lies on his back and juggles with small objects between his paws. Marbles were Midge's favorite toys for this pastime. He would lie on his back, rolling 2 or more of them up and down his wide, flat belly without ever dropping one to the floor. அந்த ஆட்டர் அதோட முதுகு தரையில் இருக்க மாதிரி படுத்துட்டு கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு அதோட பாஸில் அதோட காலில் வச்சு அதை ஜகிள் பண்ணும். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச பாஸ் டைம் அப்படின்னா மார்பிள்ஸ் தான் அதோட ஃபேவரட் டாய். தமிழில் நம்ம அதை கோலி குண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 2-3 எடுத்து அதோட ஃப்ளாட் வயிறில் வச்சுட்டு அது கீழே விழுகாமல் வயிறுலையே அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி தான் அந்த ஆட்டர் மோஸ்ட் ஆஃப் த டைம் விளையாண்டுட்டே இருக்கும். இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அங்கேருந்து போய் பாருங்க. Hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.